ஹாய் மக்களே, ஒரு வாரமாக ஊடகங்களால் அதிகமாக பேசும் பொருளாக இருந்த திருப்பூர் அவினாசி ரித்தன்யா கவின்குமாரோட இன்சிடெண்ட் தான் இப்போ சோஷியல் மீடியாலலாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரித்தன்யா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேஷ்டேக்ஸ் ட்ரெண்டிங் ஆகிட்டே இருக்குது. எனக்கு இதில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. சின்ன சந்தேகம் எனக்கு இதில் நிறைய கேள்விகளும் இருக்குது, நிறைய ஆச்சரியங்களும் இருக்குது. உண்மையாலுமே இந்த உலகத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கா? 500 பவுன் நகை போட்டு 70 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்து 2.5 கோடிக்கு திருமண செலவு பண்ணி வேலை இல்லாத ஒரு மாப்பிள்ளையை சூஸ் பண்ணுறாங்களா? எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ நல்ல மாப்பிள்ளைங்க இருக்காங்க, நல்லா படித்தவங்க, நல்ல பசங்க, பெண் கிடச்சா போதும் அப்படிங்கிற ஒரு சூழலில் இருக்கிறப்ப இப்படி ஒரு பார்ட் ஆஃப் வேர்ல்டு இந்த உலகத்தில் எக்ஸிஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நினைக்கும் போது உண்மையாக எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன் எப்பயுமே பணத்தோடு தான் சேரணுமா? பவரோடு தான் சேரணுமா? இவ்வளோ காசு செலவு பண்ணி இவ்வளோ கோடியாக கொட்டி ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, இவ்வளோ காசு உங்கள்கிட்ட இருக்குது. அப்போ ஏன் நீங்கள் ஒரு ஆவரேஜான பையன், ஒரு நல்லா படித்த பையன், நிறைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு மேலே வந்த பசங்க இருக்காங்க, ஏன் நீங்கள் அவங்கள சூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கேள்வி எனக்கு ஆழமாக இருக்குது. நீங்கள் அவனை சூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு நல்ல படித்த பையன், கொஞ்சம் மிடில் கிளாஸ் பையனே வச்சுக்கோங்களேன், நீங்கள் அவனை சூஸ் பண்ணி அவனுக்கு நீங்கள் எல்லா சப்போர்ட்டும் பண்ணிங்கன்னா அவன் உங்கள் பொண்ணை ராணி மாதிரி வச்சு தாங்குவான். இது நிறைய பணக்காரங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, நிறைய செல்வந்தர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி இது வந்து ஒரு நல்ல டெக்னிக். உங்கள் பொண்ணை நல்லா வாழ வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பசங்களை பார்த்து செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வைங்கன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இவ்வளவு அழகான ரித்தன்யாவை இப்படி ஒரு கொடூரமான ஒரு மிருகத்து கையில் கல்யாணம் பண்ணி கொடுத்ததை பார்க்கும்போது கிளியை வளர்த்து குரங்கு கையில் கொடுத்துட்டாங்களோன்னு தான் யோசிக்க தோணுது. இந்த பணக்கார பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களோட வளர்ப்பில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்ன தெரியுமா? அவன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே தனித்து ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டான். எந்த ஒரு சவால்களையுமே ஒரு சராசரி பையன் எதிர்கொள்கிறான் பார்த்தீங்களா, அதை அவன் எதிர்கொண்டு இருக்கவே மாட்டான். அப்படிங்கிறப்ப அவனுக்கு தனித்து இயங்கும் அப்படிங்கிற ஒரு திறமை வந்து சுத்தமாக இல்லாமல் போயிடும். எல்லாத்துலேயுமே அந்த பணம் என்னிடம் இருக்குது அப்படிங்கிற ஒரு மமதையோட ஒரு திமிரோடையே எல்லா இடத்துலையும் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான். அவனால் வாழ்க்கையில் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செய்யவே முடியாது. எல்லா சூழலுக்குமே பேரண்ட்ஸை சார்ந்து தான் இருப்பான். இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த பணக்கார பசங்களுடைய பேரண்ட்ஸ் பண்ணுற, எஸ்பெஷலி ஒரே பையனை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? அந்த பையனுக்கு ஒரு திறமை எந்த விதமான ஒரு ஸ்பெஷல் விஷயமே இருக்காது. பட் அவனுக்கு இதெல்லாம் இருக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு பில்டப்பை கொடுத்து அவனை நம்ப வச்சு வளர்த்துருப்பாங்க. லைஃப்பில் ஒரு சூழலில் உண்மையாலுமே அவன் ஒரு சவால்களை எதிர்கொள்ளணும் அப்படின்னு ஒரு சூழல் வரும்போது அவனால் அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணவே முடியாது. அதுக்கு கவின்குமார் தான் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். மிக தவறான முறையில் வளர்க்கப்பட்ட ஒரு மிருகம். அதே மாதிரி இந்த பணக்கார பசங்களுக்குள்ள இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? அவங்க நினைக்கிற எல்லா விஷயமே அவங்க கைக்கு ஈஸியாக கிடச்சிடும். அப்படிங்கிறப்ப எந்த ஒரு பொருளுடைய வேல்யூவோ எந்த ஒரு மனுஷங்க, எந்த ஒரு உறவு, அவங்களுடைய வேல்யூவோ சுத்தமாக அவங்களுக்கு தெரியாமலே போயிடும். ஒரு பாட்டு வரி இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் அது. தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும், தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எவன் ஒருத்தன் அடுத்த வேளை சாப்பாடு கேள்விக்குறியாக இருக்குது, நான் உழைச்சா தான், நான் போராடினா தான் என் வாழ்க்கையை நான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சவால்களை டெய்லி ஃபேஸ் பண்ணுறானோ அவனால் மட்டுமே வாழ்க்கையோட ஒவ்வொரு சூழலையுமே சுவாரஸ்யமாக ரசித்து வாழ முடியும். இந்த மாதிரி பணக்கார பசங்களுக்கு எந்த விதமான சுவாரஸ்யங்களும் அவங்களுக்கு எப்பயுமே லைஃப்பில் கிடைக்கிறதே இல்லை. இதுதான் ஒரு பிட்டர் ட்ரூத். இந்த பக்கம் ரித்தன்யாவோட வளர்ப்பை நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு என்ன திறமை இல்லை, வயதுக்கு மீறிய மெச்சூரிட்டி. ஒரு விஷயத்தை அணுகிறத பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ரிலீஸ் பண்ணியிருக்க அந்த 7 ஆடியோவை கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி அதில் தெரியுது. ஆனால் இவ்வளோ மெச்சூரிட்டி உள்ள பொண்ணு இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாலேன்னு ஒரு வருத்தம் இல்லாமல் இல்லை. அந்த பொண்ணுக்கு இல்லாத திறமையே இல்லைங்க. பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்கா, ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருக்கா, டெரக்கோட்டா டிசைனிங் முடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30 பேரை வச்சு ஒரு பாஸ் மாதிரி ஒரு ஆளுமை திறமையோட தனித்து இயங்கியிருக்கிற ஒரு பொண்ணு. அவங்க அப்பா அந்த பொண்ணுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே பார்த்து ட்ரெயின் பண்ணி ஈவன் அந்த பொண்ணும் ஆர்வமாக வீட்டுக்குள்ளே உட்காராமல் நம்ம வீட்டில் இவ்வளோ பணம் இருக்கே அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே உட்காராமல்
அவ்வளோ எஃபர்ட் எடுத்து டெய்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாரித்து அந்த பொண்ணை அவங்க அப்பா கொடுத்துருக்கு. இவ்வளோ ஒரு நல்ல பொண்ணை இப்படி ஒரு குரங்கு கையில் கொடுத்து செதைச்சிட்டாங்க. இந்த பக்கம் கவின்குமார் அப்படிங்கிறவனை எடுத்து பார்த்தா, அவனோட லைஃப் ஸ்டைல் எடுத்து பார்த்தா, அவன் நான் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதியிருக்கேன், இது படிச்சிருக்கேன், அது படிச்சிருக்கேன், நிறையா புருடா விட்டுருக்கான். ஆனால் அதுக்குரிய எந்த அறிகுறியுமே அங்கே இல்லை. இன்னொன்று, அவன் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுற அளவுக்கு அறிவான ஆளும் கிடையாது, உழைக்கிறதுக்கோ படிக்கிறதுக்கோ ரெடியான அளவு சோம்பேறி நம்பர் 1. வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டானா, வீட்டுக்குள்ளேயே உக்காந்து ஆபாச படங்களை பார்க்குறதும் அசிங்கமாக பொண்ணுங்களோட சாட் பண்ணுறதும் இதுதான் அவனுடைய 24 hours வேலையாக பார்த்துட்ருக்கான். அவனுக்குன்னு ஒரு டுபாக்கூர் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி ஒரு 2 பேர் இருந்திருக்கிறானுங்க. அவனுக்கிட்டையும் அவ்வளோவா லிங்க் இல்லைங்கிறது தான் தகவல். எனக்கு இவனோட மனநிலைமையை யோசித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வேணும்னா நானே போய் எங்கள் அப்பாட்டையோ அம்மாட்டையோ கேட்குறதுக்கு கொஞ்சம் யோசிப்பேன். பட் ஒரு மாமனார்கிட்ட டைரெக்டாக வந்து, மாமா எனக்கு ஒரு பிஸ்னஸ் வச்சு கொடுங்க, ஒரு 100 கோடி இல்லைன்னு ஒருத்தன் கேட்குறான்னா அவனுடைய மனநிலைமை சத்தியமாக சொல்ல ஒரு நல்லா படித்த ஒரு நல்ல மனநிலைமையில் உள்ளவனால் இந்த கேள்வியை அவங்க அப்பாக்கிட்டே கேட்க முடியாது. பட் இவன் மாமனார்கிட்ட கேட்டிருக்கான் அப்படின்னா அவனுடைய மெச்சூரிட்டி லெவலை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். அவரும் பெருந்தன்மையாக ஒரு 6 மாதம் ஆகட்டும் மாப்பிள்ள, நீங்கள் என் பொண்ணை நல்லா வச்சுக்குவாங்க, கண்டிப்பாக நான் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, அதுதான் அவ்வளவு நல்ல குணமுள்ள இந்த பெண் வீட்டாரோட மறுபக்கம். இந்த கவின்குமார் வந்து எந்த மாதிரி டைப் அப்படின்னா கிட்டத்தட்ட சைக்கோன்னு தான் சொல்கிறாங்க. என்னென்னா துன்பத்தில் இன்பம் காணும் ஒரு சைக்கோ. இவன் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான், ரித்தன்யாட்ட கேட்டிருக்கான், உங்கள் அப்பா ஒரு எம்டி பேப்பர் கொடுத்து உன்னை கையெழுத்து போட சொன்னால் போட்டுருவியா? இந்த கேள்வியிலேயே அவனோட உள்நோக்கம் என்னங்கிறது நமக்கு அப்பட்டமாக தெரியுது. அடுத்த லெவல் ஒரு படி மேலே போய் அவன் கேட்டிருக்கான், நான் உங்ககிட்ட ஒரு வெள்ளை பேப்பர் கொடுத்து கையெழுத்து போட சொன்னால் நீ போடுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கான். அதுக்கு அவள் சொல்லியிருக்கா, இன்னும் எனக்கு எங்கள் அப்பா மேலே உள்ள நம்பிக்கை உங்கள் மேலே வரல, என்னைக்கு வருதோ கண்டிப்பாக அதை நான் செய்வேன்னு அந்த பொண்ணு அவ்வளவு தெளிவாக மெச்சூர்டாக பதில் சொல்லியிருக்கா. அந்த டிஃப்ரென்ஸை பாருங்கள் 2 பேரோட மைண்ட் செட்டையும். இன்னொரு பக்கம் மாமனார் ஒரு நாள் ரித்தன்யாவை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, ஏமா எங்கள் குடும்ப வழக்கப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்கள் எவ்வளோ நகை போடுறீங்களோ அதை நாங்கள் சபையில் வச்சு காமிச்சிருவோம். பட் உங்கள் வீட்டில் உனக்கு 500 பவுன் போடுறான்னு சொன்னாங்க. பட் நாங்கள் இன்னும் அதெல்லாம் பார்க்கவே இல்லை, 300 பவுன் தான் கொடுத்துருக்காங்க, மிச்சம் 200 பவுன் எப்போ வரும்னு உங்கள் அப்பா கிட்ட போனால் கேளு, நான் கேட்டேன்னு சொல்லாத அப்படிங்கிற மாதிரியும் மனுஷன் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. இந்த பொண்ணு வந்து நீட்டாக மாமனார் வீட்டை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு அப்பா இந்த மாதிரி அவங்க இலைமறை காயாக கேட்குறாங்க. உடனே அவரும் சொல்லியிருக்காரு, ஆகட்டுமா ஒரு 6 மாதம் ஆகட்டும், அவங்க உன்னை எப்படி வச்சுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் சொல்லியிருக்காரு. மாமனாரும் மாமியாரும் எப்போ பார்த்தாலும் பணம் 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 பணப்பேய்களாக தான் தெரிஞ்சிருக்காங்க. இதில் ஒரு படி மேலே போய் மாமியார் ஒரு நாள் அந்த பொண்ணு போட்டிருந்த தோடை கழட்டி கொடுமான்னு கேட்டு அதை உரசி பார்த்துருக்கு, இது ஒரிஜினல் தங்கமானு. என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் அந்த சித்ராதேவின்னு. அப்போ அந்த பொம்பளை பார்த்தாலே பயமாக இருக்குப்பா உண்மையாலுமே. ஸோ பாவம் தான் அந்த பொண்ணு எவ்வளோலாம் உள்ளே கஷ்டப்பட்டுருக்கோ. இவ்வளோ வசதியாக வளர்க்கப்பட்ட ரித்தன்யா அவங்க வீட்டில் அவங்க துணி அவங்க தான் துவச்சிருக்காங்க, வீட்டு வேலைகள் எல்லாமே கிட்டத்தட்ட அந்த பொண்ணை வச்சு தான் பண்ண வச்சுருக்காங்க மாமியாருங்க. கல்யாணம் ஆகி 3ஆவது நாள் இந்த பொண்ணு வந்து கிச்சனில் போய் சப்பாத்தி பண்ணி கொடுத்துருக்கு. எப்பயுமே 3 சப்பாத்தி சாப்பிட்ற ஈஸ்வரமூர்த்தி அதாவது மாமனார் அன்னைக்கு 6 சப்பாத்தி சாப்பிட்டு சொல்லியிருக்காரு சப்பாத்தி ரொம்ப நல்லா இருக்குன்னு. அவ்வளோதான், கேட்கவே வேணாம். அடுத்த நாள்லேருந்து மாமியார் அந்த பொண்ணை கிச்சனுக்குள்ளே விடலை, நீ கிச்சனுக்குள்ளே வரக்கூடாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க வீட்டில் ஒரு வழக்கம் இருக்கான், யாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட மாட்டாங்களாம். அவங்கவுங்க அப்பப்போ போய் பசிக்கிறப்ப சாப்பிட்டு வந்துடுவாங்களாம். அடுத்தவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு யோசிக்கிற மனநிலைமை யாருக்குமே இல்லையா. பாவம் இந்த பொண்ணு எல்லாரும் சாப்பிட்டு முடித்தவொடனே நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்னு வெயிட் பண்ணியிருக்கும் போல் கடைசியில் போய் பார்த்தா அங்கே சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இருக்காதான். ஆனால் அவங்க சொல்கிறது மட்டும் நல்லா சாப்பிடுமா, உனக்கு என்ன வேணுமா, அங்கே இருந்தால் தானே சாப்பிட்றதுக்கு, சமைக்கவும் விடுறதில்ல. அந்த புள்ள பாவம் எப்படி சாப்பிடும். அதோட இவன் இருக்கானே சைக்கோ புருஷன், அவன் அந்த பொண்ணை சாப்பிட்டியா சாப்பிடலையா இப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே கேட்குறது இல்லையா. அவன் போவான், அவன் வயிறு அவன் வேலை முடிஞ்சிச்சா அவன் பாட்டு போயிடுவானா. இந்த மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி வாழ்ந்தா என்ன, வாழலைன்னா என்ன. இந்த வீட்டில் இன்னொரு கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் பெண்கள் வந்து உட்காரக்கூடாதான், எப்போ பார்த்தாலும் நின்றுக்கிட்டே இருக்கணுமா. ஒரு நாள் கவின் வெளியில் கூட்டிகிட்டு போய் ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துருக்கான். இந்த பொண்ணு வேணான்னு தான் சொல்லியிருக்கு. பட் அவன் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வாங்கி கொடுத்ததுனால வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கு. வீட்டுக்கு வந்து கவின் வந்து அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஸோ இதை ஈஸ்வரமூர்த்தி அந்த பொண்ணை கூப்பிட்டு கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் நிற்க வச்சு கேட்டிருக்காரான், எதுக்கு நீ அந்த ட்ரெஸ்ஸை வாங்கின, அவன் வாங்கி கொடுத்தானா உனக்கு அறிவு வேணாமா. என்னங்க அநியாயம் இது. ஒரு புது மாப்பிள்ளை
பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண தான் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்குறதுல என்னங்க தப்பு, என்ன மாதிரி மனநிலைமைங்கிறது உண்மையாலுமே யோசித்து பார்க்க முடியல. என்டையர் ஃபேமிலிக்கே ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவையோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்குது. இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் உலகத்தில் உள்ள எந்த மாமனாருமே மருமல்கிட்ட சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை ஈஸ்வரமூர்த்தி கேட்டிருக்காரு. நீ என் பையனை உடல் ரீதியாக இன்னும் திருப்தி பண்ணணுமா, அவனுடைய தேவைகளை நீ தான் புரிஞ்சுக்கிட்டு பூர்த்தி பண்ணணும்னு உலகத்தில் எந்த மாமனாரும் மருமல்கிட்ட இந்த மாதிரி கேட்டிருக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு அதிசய பிறவி தான் நம்ம ஈஸ்வரமூர்த்தி சார். ரித்தன்யாவோட அப்பா ஒரு இன்டர்வியூவில் சொன்னால், நாங்கள் ஜாதக பொருத்தங்கள்லாம் நல்லா பார்த்து தான் கல்யாணம் பண்ணோன்னு. உண்மையாலுமே ஜாதகம் பொய் கிடையாதுங்க. ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ். உண்மையாலுமே உங்கள் 2 பேரோட ஜாதகம் ஒழுங்காக இருந்ததுன்னா எந்த நேரத்தில் என்ன நடக்குங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 70 to 80% கண்டிப்பாக துல்லியமாக கணித்து சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஆஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு சயின்ஸ். பட் இவங்க ஜாதகம் பார்த்தேன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல அந்த ஜோசியர் யார், உண்மையாலுமே அவருக்கு ஜாதகம் பார்க்க தெரியுமா அப்படிங்கிற கேள்வி எழாமல் இல்லை. இல்லை ஜோசியர் ஒரு நல்ல ஒரு படித்த ஆள் தான், ஜோசியத்தை பற்றி நல்லா தெரிஞ்ச ஆள் அப்படின்னு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டா கூட, இப்படியோ இந்த பக்கம் யோசிச்சிங்கன்னா மேபி இவங்க பொண்ணோட வசதி வாய்ப்புகளை பார்த்து இந்த பையனுடைய ரகசியங்கள்லாம் தெரிஞ்சவங்க இல்லையா பேரண்ட்ஸ், அவங்க பையன் எவ்வளோ கேவலமானவன்னு ஒரு பேரண்ட்ஸுக்கு தான் தெரியும். ஸோ நம்ம ஒரிஜினல் ஜாதகத்தை கொடுத்தா நம்மளோட பையனுடைய ரியல் கேரக்டர் வெளியில் தெரிஞ்சிடும். அதனால இந்த பொண்ணுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஜாதகத்தை ரெடி பண்ணி அந்த பெண் வீட்டார்கிட்ட கொடுத்து கல்யாணத்தை முடிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற கேள்வி எழாமல் இல்லை. இதையும் பெண் வீட்டார் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும், இப்படி ஏதாவது நடந்திருக்கான்னு. கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஓரிரு நாட்கள்லேயே இந்த பெண் என்ன பண்ணியிருக்கா, மாமியாரை கூப்பிட்டு தாய் தகப்பன்கிட்ட சொல்லாத விஷயத்தை மாமியார்கிட்ட சொல்லியிருக்கா. உங்கள் பையன் நார்மலான ஆள் கிடையாது, கிட்டத்தட்ட அவர் என்னை செக்ஷுவலாக ரொம்ப அப்யூஸ் பண்ணுறாரு, என்னோடய கைகளெல்லாம் கட்டி வச்சு கிட்டத்தட்ட டாய்ஸ், அந்த செக்ஸ் டாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை என்னோடய ப்ரைவேட் பார்ட்ஸ்லலாம் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணி நான் ரொம்ப தொல்லை பண்ணுறாரு, எனக்கு உடல் முழுக்க நிறைய காயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கவினோட அம்மா கிட்ட இந்த விஷயத்தை இந்த பொண்ணு ஓப்பனாக சொல்லியிருக்கு. ஒரு பெண்ணை பெற்றிருந்த தாயாக இருந்திருந்தா கண்டிப்பாக ரித்தன்யாவோட அந்த பெயின் அந்த தாய்க்கு புரிஞ்சிருக்கும். பெண்ணை பெக்கலைல்ல, அது தாயாக இருந்தால் பரவாயில்ல, அது பேய் அது. ஸோ கண்டிப்பாக அந்த பொண்ணோட இது புரியல, அது அவங்க வேறு மாதிரி தான் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ சித்ராதேவி என்ன பண்ணியிருக்காங்க, ரித்தன்யா சொன்ன எல்லா பையனை பற்றிய விவரங்களையுமே ஈஸ்வரமூர்த்திக்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸ்வரமூர்த்தி அடுத்த நாள் காலையில், ஸோ ஈஸ்வரமூர்த்திக்கு தெரியும் நம்ம பையனுடைய வீக்னஸ் வெளியில் தெரிஞ்சு போச்சு, இந்த பொண்ணு வெளியில் போய் இந்த தகவல்களை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி கூப்பிட்டு அந்த பொண்ணை உட்கார வச்சு, இங்கே பாருமா, எனக்கு தெரிஞ்ச என் சொந்தத்திலே 1000 கோடி ரூபாய் சொத்துள்ள ஒரு பொண்ணு டைவர்ஸ் ஆகி வீட்டில் உக்காந்துருக்கு, அவங்க அப்பா அம்மாவை யாருமே மதிக்கிறதில்ல, குடும்பம் எந்த ஃபங்க்ஷன்லேயுமே சேர்க்கறதில்ல. நீ ஒரு வேளை டைவர்ஸுங்கிற ஒரு நிலைமைக்கு போயோ இல்லை நம்ம வீட்டில் நடக்கிற விஷயங்களை வெளியில் போய் சொன்னாலோ, உங்கள் அப்பா அம்மா ஆல்ரெடி உங்கள் அப்பாவுக்கு 2 தடவை ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி ஸ்டண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அவரால் இந்த அவமானங்கள்லாம் தாங்க முடியுமா, அதனால தான் நீ தான் பார்த்து பக்குவமாக நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் இவன் கவின்குமார் என்ன பண்ணியிருக்கான், கல்யாணம் ஆன பேர் 2 பேருமே ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. என்னென்னா, நம்ம 2 பேருக்குள்ள நடக்கிற விஷயத்தை நமக்குள்ளேயே வச்சுக்கணும், வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இந்த விஷயத்தை ரித்தன்யா தெளிவாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் கவின்குமார் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே பேரண்ட்ஸ்கிட்ட அக்கு வேற ஆணி வேற சொல்லியிருக்கான். இதில் ஒரு ஸ்டெப் மேலே போய் அவன் அப்பப்போ பிளாக்மெயில் பண்ணுவான் போல. ஏன்னா இவனை பற்றிய அவனுடைய அந்தரங்கள் இப்போ ரித்தன்யாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் நீ வெளியில் சொன்னனா என் கையை அறுத்துப்பேன், என் கழுத்தை அறுத்துப்பேன், நான் சூசைட் கமிட் பண்ணிடுவேன்றனால இந்த பொண்ணு பயந்து போய் ஐயோ நம்மளால் ஒரு உயிர் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பயந்து இந்த விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இருந்திருக்கா. ரித்தன்யாவுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. என்னென்னா, கல்யாணம் முடிஞ்சவொடனே விருந்துக்கு ஜென்ரலாக சொந்தங்கள்லாம் கூப்பிடுவாங்க. அப்படிங்கிறப்ப ஈஸ்வரமூர்த்தியோட சொந்தங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு போகும்போது அங்கே உள்ளவங்ககிட்ட எல்லாமே ஒரு டிஸ்டன்ஸில் தான் இருக்கணும். அவங்கக்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கக்கூடாது, நீ உன்னோட ஃபோன் நம்பரை கொடுக்கக்கூடாது. இதில் இன்னும் பெரிய கொடுமை என்ன தெரியுமா, அவங்க வீட்டில் உள்ள வயசான தாத்தா பாட்டிகிட்டே நெருங்கி பேசக்கூடாது, ஆசீர்வாதம் வாங்கக்கூடாது. எப்படிங்க ஒரு பொண்ணு அந்த வீட்டில் இருக்க முடியும், எந்த விதமான ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல், யாருடைய துணையும் இல்லாமல், யார்கிட்டையுமே பேசாமல்? ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அந்த பிள்ளைய. சரி, இவங்ககிட்டலாம் பேசக்கூடாது, அட்லீஸ்ட் டிவியாவது பார்க்கலாம் அப்படின்னா ஹாலில் உட்காந்து டிவியும் பார்க்கக்கூடாதான்.
அப்போ அந்த பொண்ணு என்ன தாங்க பண்ணும்? இல்லை என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் இவங்க வாழ்கிறாங்கங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அவங்க உலகம் வேறு ஒரு உலகம் போல். கல்யாணம் ஆகி 5 நாளில் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த குடும்பத்தில் நம்மளால் வாழ முடியாது, ஏன்னா இவனோட பிஹேவியர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது அப்படிங்கிறத இவ புரிஞ்சுக்கிட்டா. ஸோ இவ என்ன பண்ணியிருக்கா, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி இல்லை நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லி எல்லாம் பேக் பண்ணிகிட்டே இருந்திருக்கப்ப இதை பார்த்த ஈஸ்வரமூர்த்தி என்ன பண்ணியிருக்காரு, இவ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபோன் பண்ணி இந்த பொண்ணு மேலே ப்ராப்ளம் மாதிரி சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி பெண்ணோட தகப்பனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஸோ 2 மணிக்கு ராத்திரிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அறக்க பறக்க அடித்து பிடிச்சி ஓடி வந்த பெண்ணோட அப்பாவும் அம்மாவும் சேரில் உட்காந்துருக்கும் போது ஈஸ்வரமூர்த்தி அந்த பெண்ணை பார்த்து மிரட்டியிருக்காரு. சொல்லு, உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குல்ல, அப்பா அம்மா வந்திருக்காங்க, சொல்லு ஓப்பனா அப்படின்னு. ஆனால் இந்த பொண்ணு வந்து இல்லை, நம்ம கல்யாணம் பண்ணி வந்த வீட்டோட இதை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறத அமைதியாக சொல்ல முடியாமல் அமைதியாக இருந்திருக்கா. இதை புரிஞ்சுக்கிட்டாரு பெண்ணோட அப்பா. உடனே சொல்லியிருக்காரு, நான் என் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 2 நாள் கழித்து நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ராத்திரியோட ராத்திரியாக பெண்ணை தகப்பன் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். ரித்தன்யா பார்த்தீங்கன்னா பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், பிறக்கும்போதே நல்ல மகாராணி மாதிரி தாய் தந்தையோட அன்புலையும் அரவணைப்புலையும் நல்ல வளர்க்கப்பட்ட ஒரு பெண். சடனாக ஒரு புதிய வீட்டுக்கு போய் புது ஆட்கள், புது வீடு, புதிய சொந்தங்கள், ஸோ புது அட்மாஸ்பியர், அவங்களோட பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். இதில் கணவன்கிற ஒருத்தனுடைய சப்போர்ட் மட்டும் இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்களையுமே ஒரு பொண்ணு ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாள். பட் ரித்தன்யா கேஸில் அப்படி இல்லை. எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் எந்த விதமான உணர்வுகளுமே இல்லாத ஒரு ஜடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப எல்லாருமே எக்ஸ்ட்ரீம் லெவலில் அந்த பொண்ணை கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த பொண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியல, அந்த பொண்ணால் அந்த சிச்சுவேஷனை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியலை. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் ரித்தன்யா என்ன பண்ணியிருக்காங்க, தான் தாய் தகப்பன்கிட்ட சூசகமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குமா, ஒவ்வொருத்தருக்குமே மல்டிபிள் ஃபேஸஸ் இருக்குது, அந்த வீட்டில் உள்ளவங்க வந்து ஒவ்வொருத்தருமே ஒவ்வொருத்தர்கிட்ட பழகும்போது வேறு வேறு மாதிரி நடந்துக்கிறாங்க. இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மாமனார், அதாவது அப்பா உங்ககிட்டயோ அம்மா உங்ககிட்டயோ பேசும்போது அவருடைய வேறு முகம் காணப்படுது, என்கிட்ட இருக்கும்போது அவர் வேறு மாதிரி இருக்கார், அவங்க அப்பா கிட்ட அப்பா அம்மாட்ட இருக்கும்போது வேறு மாதிரி இருக்கார், வெளி உலகத்துக்கு போனார்னா வேறு மாதிரி இருக்கார். இந்த மாதிரி அவங்க வீட்டில் உள்ள எல்லாருக்குமே வெவ்வேறு முகங்கள் இருக்குது, அதனால நம்ம அவங்கள ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லியிருக்கா. இலைமறை காய அவன் பண்ணுற நிறைய விஷயங்களையும் அங்கே இங்கே அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. பட் ஒரு பேரண்ட்ஸாக ஜென்ரலாக எப்படி நினைப்பாங்க, என்னென்னா புதுசாக கட்டி கொடுக்க போகிற இடத்துல அசௌகரியங்கள் இருக்கத்தான் செய்யும். நம்ம வீட்டில் இருக்கிற வசதி வாய்ப்புகளையோ நம்ம வீட்டில் இருந்த சுதந்திரத்தையோ கல்யாணம் பண்ணி போகிற இடத்துல எதிர்பார்க்கக்கூடாதுங்கிறது எல்லா பேரண்ட்ஸும் சொல்கிற அறிவுரையை தான் ரித்தன்யாவோட தாய் தகப்பனும் சொல்லியிருக்காங்க. ஒரு 6 மாதம் ஆச்சுன்னா சரி ஆயிருமா, 6 மாதம் வரைக்கும் பொறுத்து பார்ப்போம், ஒர்க் அவுட் ஆகலைன்னா நம்ம இதை மேரேஜை வேணான்னு சொல்லி நம்ம டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடலாங்கிற மாதிரி பெண்ணோட அப்பா சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. இதில் இந்த கவின்குமாரோடைய பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பர்சனாலிட்டி மாதிரி. எப்படின்னா ரித்தன்யாவோட அப்பா அம்மாவையோ இல்லை ரித்தன்யாவோட தம்பியோ பார்க்கும்போது அவன் அவ்வளவு அன்பானவனாக நடந்துப்பானா, இவங்களாலே நம்ப முடியாதான் நம்ம பொண்ணு மேலே தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, சம்திங் ராங் வித் நம்ம பொண்ணு தாங்கிற மனநிலைமைக்கு அந்த அளவுக்கு அவ்வளவு நல்லவனாக நடிச்சிருவானான். ஸோ இது வந்து அவனுக்கு சாதகமாயிருச்சு. ஸோ இதனால தான் ரித்தன்யாவோட அப்பா அம்மா இல்லைம்மா நாள் ஆக சரியாயிரும், ஒரு 6 மாதம் அட்ஜஸ்ட் பண்ணி இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டேஜில் ரித்தன்யா என்ன பண்ணியிருக்கா, நம்ம சொல்கிறது யாருக்கும் புரிய மாட்டேங்குது, நம்ம சொல்கிற விஷயத்துடைய சீரியஸ்னஸ் யாருக்குமே கண்டிப்பாக புரியலை அப்படிங்கிறது வந்து அவளுக்கு வந்து ஒரு மன உளைச்சலின் உச்சத்துக்கும் அவளை கொண்டு போய் விட்டுருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இவன் அந்த பெண்ணை ஹேண்டில் பண்ண விதம் இருக்குது பார்த்தீங்களா, கொடுமையினுடைய உச்சகட்டம். ஏதாவது ஒரு ஆபாச படங்களை பார்த்துட்டு அந்த படத்தில் வர மாதிரியே இந்த பொண்ணை நடந்து கொள்ள சொல்கிறது, அதே மாதிரி செக்ஸ் டாய்ஸ் வச்சு டார்ச்சர் பண்ணுறது, கை கால்களை கட்டி போட்டுட்டு அந்த பெண்ணை வந்து டார்ச்சர் பண்ணுறது, இதெல்லாம் உண்மையாக ஆனால் அந்த பையனோட ஃபேஸை நீங்கள் பாருங்களேன், நம்மளால் நம்பவே முடியாது இவனுக்குள்ளே இப்படி ஒரு மிருகம் இருக்குது அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு கொடூரமான ஆளாக இருந்திருக்கான். அந்த பெண்ணோட ப்ரைவேட் பார்ட்ஸ்லலாம் நிறைய காயங்கள் இருக்கிறதா பெண்ணோட தாய் கதறி கதறி சொல்கிறாங்க. 78 நாட்கள் மட்டுமே தான் திருமண வாழ்க்கையை வாழ்ந்த ரித்தன்யா உயிரோடு இருக்கும்போதே நரகத்தை நேராக பார்த்துட்டாங்க. சனிக்கிழமை காலையிலே எந்திரிச்சு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சாமியெல்லாம் வேண்டிட்டு, கிட்டத்தட்ட ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு 3 கோயிலுக்கு போவாங்களாம்.
அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கணவனோட அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ஐ திங்க் எல்லா கோயிலையும் சாமிகிட்ட வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். சாமி என்னால் தாங்க முடியல நான் அவங்ககிட்ட வந்திருக்கோன்னு. இது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் தான். பட் கண்டிப்பாக இதுதான் நடந்திருக்கணும். சாமிக்கிட்ட போய் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? நம்ம குறைகளை தானே சொல்ல போகிறோம். கண்டிப்பாக அந்த பொண்ணு தான் குறைகளை சொல்லி அழுதுருப்பான்னு நினைக்கிறேன். திரும்பி வர்றப்போ தான் 11:45 12:30 வரைக்கும் இந்த கேப்பில் தான் அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு ஃபோன் கால்ஸ் வந்திருக்கு. அவினாசிக்கு பக்கத்தில் உள்ள செட்டிப்புதூர் அந்த ஏரியாவில் தான் இந்த பொண்ணு காரை நிப்பாட்டிட்டு பூச்சிக்கொல்லி மருந்தை சாப்பிட்டு தான் உயிரை மாய்ச்சிருக்காங்க. அந்த ஃபுட்டேஜஸ் பார்த்தீங்கன்னா அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த பொண்ணு வந்து அங்கே காரை நிப்பாட்டிட்டு யாருக்கிட்டையோ ரொம்ப நேரம் அழுது ஃபோனில் பேசியிருக்கு. யார் அந்த ஆள் அப்படிங்கிறத கண்டிப்பாக காவல்துறை கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன்னா அப்போ தான் நிறைய உண்மைகள் வெளியில் வரும். அந்த பொண்ணு கடைசியாக யார்கிட்ட பேசி அந்த முடிவை எடுக்க தூண்டின அந்த ஆள் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ காரில் இறந்து கிடந்த பெண்ணை அங்கே உள்ளவங்க யாரோ பார்த்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா வந்து அந்த பெண்ணை எடுத்துகிட்டு போய் மார்ச்சில் வச்சு அதுக்கப்புறமா அது மேற்கொண்ட விஷயங்களை செஞ்சுருக்காங்க. இதில் இன்னும் ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? அந்த பிணவரையில் அந்த மார்ச்சுரியில் இருக்கிற பொண்ணை பார்க்க வந்த ஈஸ்வரமூர்த்தி, சித்ராதேவி அண்டு கவின்குமார் அந்த ஃபுட்டேஜஸை முடிஞ்சால் நீங்கள் பாருங்கள். அவங்க ஃபேஸில் எந்த விதமான சலனமும் கிடையாது. ஏதோ தெருவில் யாரோ ஒரு வீட்டில் சாவு விழுந்தால் நம்ம எப்படி இருப்போம், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அந்த நிகழ்வு அவங்க கடந்து போயிருக்காங்க. அவங்க மூஞ்சில் எந்த விதமான படபடப்போ சலனமோ ஒரு பரபரப்போ, ஏன் கவின் தான் பொண்டாட்டி செத்து போயிட்டாங்கிற அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கூட அவன் மூஞ்சில் இல்லை. அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு மிருகம் அவன். ஆக்சுவலி இதை எத்தனை பேர் அப்சர்வ் பண்ணீங்கன்னு தெரியல. பொண்ணு இறந்துருக்கா. பொண்ணு வீட்டு அந்த ஏரியாவை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்டர்ஸ், ரித்தன்யாவோட போஸ்டர்ஸ் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இதே இந்த மாப்பிள்ளை வீட்டு சாரை இவன் கவின் வீட்டு ஏரியா பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு விஷயம் நடந்ததாகவே வெளியில் யாருக்குமே தெரியாத மாதிரி அவ்வளவு கேஷுவலாக அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இருந்திருக்காங்க. இந்த ரித்தன்யாவோட இழப்பு வந்து அவங்கள எந்த விஷயத்திலுமே பாதிக்கவே இல்லைங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. நம்ம வீட்டில் ஒரு நாய் செத்து போச்சுனாலே நம்மளாம் ரொம்ப ஃபீல் பண்ணோம். ஐயோ நம்ம வளர்த்த நாய், ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு தான், இல்லை இவங்க மனுஷங்களை மதிக்கிறதுங்கிறது இவ்வளவு தானா, பணம் மட்டுமே வாழ்க்கையா? ஒரு நல்ல ஆண்மகன் அப்படிங்கிறதுக்கு என்ன அழகு தெரியுமா? அவன் ஒரு பெண்ணை எவ்வளவு அழகாக கையாளுறான், எவ்வளவு சாஃப்டாகவும் எவ்வளவு ஜென்டிலாகவும் ஹேண்டில் பண்ணுறான்றதை வச்சு தான் டிஃபைன் பண்ணப்படுது. நிறைய பேருக்கு லவ்வுக்கும் லஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. லவ்வோடு சேர்ந்த லஸ்ட்டு தான் ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு பேசிக் ஃபவுண்டேஷன். இந்த விஷயத்தை தெரிஞ்சவங்களால் மட்டுமே லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண முடியும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, நிறைய இந்த செக்ஸ் ஆபாச வீடியோக்கள் எல்லாம் பார்த்துட்டு மனைவியும் நம்ம, அது வேறுங்க. அது அவங்க வந்து நிறைய பில்ஸ், நிறைய டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்க அதை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க. பட் இதை வந்து ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு நல்ல வளர்ப்புலேருந்து வர ஒரு ரித்தன்யா மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட ட்ரை பண்ணணும்னு நினைக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விபரீத முடிவுகள் தான் நடக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் இன்னும் நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது. ஒரு சினிமாவில் ஒரு ஹீரோ 1000 பேர் அடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ரியல் லைஃப்பில் முடியுமா? கிட்டத்தட்ட ஆபாச வீடியோக்களுக்கும் இதுதான் கரெக்டான எக்ஸாம்பிள். அதில் உள்ளதை பார்த்துட்டு இதே மாதிரி ரியல் லைஃப்பில் நடக்கணும்னு நினச்சா முட்டாள்தனம், பைத்தியகாரத்தனம், வேறு எதுவுமே இல்லை. நம்ம மனம் திறந்து பேசுகிறதுக்கு யாராவது ஒருத்தர் லைஃப்பில் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அது எனி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இட் கேன் பி மதர், ஃபாதர், சிஸ்டர், பிரதர் ஆர் ஒரு நல்ல ஃப்ரெண்ட், எனிதிங். பட் யாராவது ஒருத்தர் நீங்கள் அவங்கக்கிட்ட ஓப்பனாக எல்லாமே ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பாக சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம ஈஸியாக கடந்து வந்துடலாம். மேபி ரித்தன்யாவுக்கு அப்படி ஒரு அவுட்லெட்ஸ் இல்லாதனால தான் அந்த பொண்ணு ரொம்ப டிப்ரெஷன்ஸ்குள்ளே போய் இப்படி ஒரு விபரீதமான முடிவை எடுத்திருக்காளோன்னு சைக்காட்ரிக்ஸ்லாம் சொல்கிறாங்க. அந்த பெண்ணோட அந்த 7 ஆடியோவை கேட்கும்போது அப்படியே ஈரக்குலை நடுங்கும். அதுவும் அந்த ஆடியோவில் என்ன ரொம்ப பாதித்த விஷயம், அந்த பொண்ணு தான் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரித்து தனக்கு கொடுத்த பொருள்லாம் மாப்பிள்ளை வீட்டில் இருக்குது, அதை போய் எடுத்துகிட்டு வந்துடணும், அவங்க வீட்டில் விட்டுறக்கூடாதுன்னு எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொருளை வச்சுருக்கேங்கிற மாதிரி ஒரு ஆடியோ சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல சாவி வச்சுருக்கேன், கீழ் கபோர்டில் திறந்தீங்கன்னா இந்த இடத்துல என்னோடய வளையல் இருக்கும், எந்த இடத்துல என்னோடய தோடு இருக்குன்ற அந்த ஆடியோ கேட்கும்போது கல்லான மனசு கூட கண்டிப்பாக கரையுங்க. அவ்வளவு நல்ல பொண்ணுங்க. அந்த அந்த பொண்ணோட ஒவ்வொரு வார்த்தைகளுமே அந்த பெண்ணை எவ்வளவு அழகாக வளர்த்துருக்காங்கன்னு திருப்பி அதான் சொல்லுவேன். கிளியை வளர்த்து குரங்கு கையில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நான் குரங்கு அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன்.
எனக்கு ஆரம்பத்தில் அந்த 2 பேரை மட்டும் கைது பண்ணும்போது ஈஸ்வரமூர்த்தியும் கவின்குமாரையும் கைது பண்ணிவிட்டு சித்ராதேவியை விடும்போது எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. ஏன்னா இதுக்கு முழு காரணம் வந்து அந்த சித்ராதேவிங்கிற ஒரு பர்சன் தான். அதுக்கு அவங்க ரீசன் சொல்கிறாங்க, அவங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, அதனால் அவங்கள இங்கேயே இதில் ஏதோ அரசியல் அழுத்தம் இருக்கோ, இந்த விசாரணை ஒழுங்காக போகாதோங்கிற மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகங்கள் எழாமல் இல்லை. நல்ல வேளை ஃபைனலாக அந்த லேடியும் இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. விசாரணை சரியாக போகணுங்கிற பயம் வந்து கண்டிப்பாக அந்த பெண் வீட்டாருக்கு இருக்குது. அந்த அம்மாவோட ஒவ்வொரு புலம்பல்லையுமே நமக்கு தெரியுது விசாரணை கரெக்டாக போகணுன்னு. ஸோ இதில் முதல்வருக்கு ஒரு வேண்டுகோள். அவர் வந்து எல்லாருக்கும் நான் அப்பா, நீங்கள்லாம் என் பிள்ளைகள்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அவர் உண்மையாலுமே இவங்களெல்லாம் அப்பாவாக நினைக்கதா இருந்தால் இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வான அஜித்குமாரோடைய இஷ்யூவாக இருக்கட்டும், ரித்தன்யாவோட இஷ்யூவாக இருக்கட்டும், ஒரு தகப்பனாக அவங்க வீட்டில் இந்த நிகழ்ச்சி நடந்திருந்ததுன்னா முதலமைச்சர் என்ன பண்ணுவாரோ அந்த சீரியஸ் ஸ்டெப் எடுத்து இதில் ஒரு நல்ல முடிவு எடுக்கணுங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். இப்போ இவ்வளவு சோஷியல் மீடியாவில் எல்லாருமே நம்ம ரித்தன்யாக்காக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோமே, ஒருவேளை இந்த பெண் இந்த நிகழ்ச்சியை வேறு மாதிரி, இந்த சூழலை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்தான்னா எப்படின்னா, தைரியமாக வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு பேட்டி கொடுத்து என்னை இந்த மாதிரி கொடுமை பண்ணுறாங்க, இவன் இந்த மாதிரி ஆள்னு ஒரு வேளை சொல்லியிருந்தான்னா, ஒருவேளை உலகம் இந்த பொண்ணை வேறு மாதிரி பார்த்துருக்கும், வேறு மாதிரி பேசியிருக்குமோ என்னவோ. திமிரு பிடிச்சவா, பணம் நிறையா இருக்கிறதுனால இந்த மாதிரி நடந்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி உலகம் வேறு மாதிரியும் பேசியிருக்க நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதை புரிஞ்சிட்டதுனாலேயோ என்னவோ பாவம் இப்படி ஒரு விபரீத முடிவை அந்த பொண்ணு எடுத்துட்டா. ஒரு நல்ல பெண்ணோட இழப்பு ரியலி ஒரு மிகப்பெரிய வலியை ஏற்படுத்த தான் செய்யுது. இந்த நிகழ்வு பெண்ணை வச்சுருக்கிற எல்லா பேரண்ட்ஸுக்குமே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. எப்படி என் பொண்ணுக்கு வந்து நான் நல்ல வரன் பார்க்க போகிறேன், பையன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத நிறைய பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி எந்த ஒரு பையனும் செய்யக்கூடாத மாதிரி, ஸோ இந்த கவின்குமாரோட ஃபேமிலிக்கு கிடைக்கிற பனிஷ்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஃப்யூச்சரில் யாரும் இந்த மாதிரி ஒரு பெண்ணை டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். அந்த மாதிரி நீதி அரசர்கள் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். தட்ஸ் ஆல் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.